நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள்னால கூட நமக்கு வந்து உதவி இருக்குதோ இல்லையோ, நம்மகிட்ட இருக்கிற பொருள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு எப்பயுமே தங்கத்தை ஒரு உயரிய பொருளாக, அது ஒரு லோகம் கிடையாது, நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தங்க நகையின் பேரில் அடமான கடன்கள், நகையை மீட்க முடியாத சூழ்நிலை, வட்டி கட்ட வேண்டிய நிர்பந்தம், இது எல்லாத்தையும் குரு பகவான் எதிர்மறையாக சுய ஜாதகத்தில் இருக்கும்போது கொடுப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் விரிவாக்கம் பண்ணும்போது முதல்ல உங்கள் ஐடியாவில் தங்கத்தை வச்சுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததென்றால், நீங்கள் 1க்கு 3 தடவை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை என்னவா இருக்கிறாரு, ராகு கேதுவோட சேர்ந்துருக்கிறாரா, வேற எங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத கவனிக்காமல் போய் வச்சிங்கன்னு சொன்னால், இந்த கும்பராசினியர்கள்லாம் ஏதோ சில காரணங்களுக்காக தங்கத்தை அடகுல வச்சிருக்காங்க அப்படின்னா விரைவிலேயே மீட்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? நிச்சயம், அதாவது வாங்குவதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குதோ அதை மீட்பதற்கும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் வச்ச நேரம் என்னங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசினியர்கள்லாம் இந்த தீபாவளியிலேருந்து இவங்களுக்கு நிறைய தங்கம் சேரணும், அதே மாதிரி அடகுல இருக்கக்கூடிய தங்கத்தை இவங்க விரைவிலேயே மீட்டணும். தங்கம் வாங்குறதுக்கும் சரி, அடகு வைத்த தங்கத்தை மீட்கிறதுக்கும் சரி, அதற்கான உகந்த நாட்கள் அப்படிங்கிறது நாள் இருக்கு இல்லையா? அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசினியர்கள்லாம் இந்த தங்கத்தின் மேலே வைக்கக்கூடிய இந்த ஆசை எப்படியெல்லாம் வைக்கிறாங்க? தங்கத்தின் மேல் இவர்கள் ஆசை வைப்பார்களோ இல்லையோ, தங்கங்கிறது இன்னைக்கு அத்தியாவசியமான தேவை. அது இருந்தால் தான் நமக்கு மதிப்பு, கௌரவம், அது ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே சின்ன வயசுலேருந்தே அது நல்லா தெரியும். ஏன்னு சொன்னால், காலச்சக்கரத்தினுடைய லாப ராசி 11வது ராசி. இதில் போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும், இதை செஞ்சால் இவ்வளோ பெனிஃபிட் நம்ம அனுபவிக்க முடியும், இந்த தங்கத்தோட வேல்யூ என்றைக்கு வேணாலும் கூடும், நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள்னால கூட நமக்கு வந்து உதவி இருக்குதோ இல்லையோ, நம்மகிட்ட இருக்கிற பொருள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு எப்பயுமே தங்கத்தை ஒரு உயரிய பொருளாக, அது ஒரு லோகம் கிடையாது, நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய அம்சம் பெற்றிருக்கிறதுனால அது மேலே பற்று அதிகம் இருக்காது. இது இருந்தால் தான் நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி கும்பராசிக்கார பெண்கள் கிடையவே கிடையாது. தங்கம் இருக்கணும், ரைட்டு, தங்கம்ங்கிறது ஒரு லட்சுமி டாட்சியம், ஒரு செல்வம், நமக்கு பாதுகாப்பு பொருள். இல்லை, அதுக்குன்னு என்ன பண்ண முடியும், உழைச்சி வாங்கிக்கலாம், சம்பாரிச்சு வாங்கிக்கலாம், விலை ஏறிக்கிட்டே போதே, எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு குழப்பம் வர்றது மட்டும் இல்லாமல், இந்த அடமானத்தில் இருக்கிற நகை வந்து ஒரு வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கட்டி திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். கையில் காசு வருது, ஆனால் அந்த காசு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு தான் செலவாகுது. அந்த நகையை திருப்பும் போது மட்டும் சிக்கல்கள் வருது. இது ஏன் எங்களுக்கு வருது அப்படின்ற குழப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகம் வருது. காரணம், 2க்குடைய தனஸ்தானாதிபதியாக குரு வந்து அவரே 11க்குடைய லாபாதிபதியாக வந்து இவர்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கடன் ஸ்தானத்தில் போய் உச்சம் பெறார். 6க்குடையவன் 2லும் 2க்குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கடன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால தொந்தரவுகள் வரும். அப்போ 2ஆம் இடத்ததிபதி காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடங்கிற சுகஸ்தானத்தில் போய் உச்சம் பெறும்போது கும்பராசிக்காரர்களுக்கு தங்க நகையின் பேரில் அடமான கடன்கள், நகையை மீட்க முடியாத சூழ்நிலை, வட்டி கட்ட வேண்டிய நிர்பந்தம், இது எல்லாத்தையும் குரு பகவான் எதிர்மறையாக சுய ஜாதகத்தில் இருக்கும்போது கொடுப்பார். நான் ஏன் இதை குரு பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சித்தர்களால் மன்னவன் பொன்னவன் என்று போற்றக்கூடிய கிரகம் வந்து குரு. இந்த குரு பகவான் தான் நகைக்கு, தங்கத்திற்கு காரகமாக வருகிறார். அதை ஆபரணமாக அனுபவிச்சுக்கிறதுக்கு இவர்கள் ராசிக்கு 4க்குடைய சுகாதிபதியான சுக்கிரன், 9க்குடைய பாக்யாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெறதுனால ஆபரணமாக அணிந்து கொள்வதற்கு ரொம்ப மாடர்னாக இருக்கணும், டிசைனாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், அழகாக தெரியணும் இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, அது தங்க நகை வந்து இவர்களை அலங்கரிக்கணும்னு சொன்னால், மாடர்னாக இருக்கிறது கௌரிங்க போட்டால் கூட அழகாக தான் இருக்கும். எத்தனையோ எனக்கு கோல்டு மாதிரி கோல்டு அளவுக்கு ரொம்ப அழகாக அது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்குலாம் வந்துருச்சு. ஆனாலும் தங்கம் போட்டிருக்கேங்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அது ஒரு மதிப்பான விஷயம் என்று கும்பராசிக்காரர்கள் நினைப்பார்கள். அதனால் இவர்கள் தங்கத்தை சேர்ப்பார்கள். சரி சார், இந்த கும்பராசினியர்கள்லாம் எந்தெந்த வகையில் தங்கத்தை இழக்கிறாங்க? அதாவது தங்கம் வந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்குங்க. நம்ம வந்து தங்கத்தை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்னவா இருக்கும், ஒரு பாதுகாப்பு பொருளாக நினைக்கிறோம். அதுலேயும் கும்பராசிக்காரர்கள் அழகு மட்டும் இல்லாத என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். 10 உறவுக்காரவங்க அவங்க சப்போர்ட் பண்ணாதது தங்கம் எனக்கு கொடுக்கும்யா, என் கழுத்தில் இருக்கிற தங்கம் என்னை போய் ஒரு கட்டத்தில் இக்கட்டான சூழ்நிலையை என்னை காப்பாற்றும், இதுதானே நம்மளுடைய முறை. அப்படி கும்பராசிக்காரர்களுக்கு 2க்குடைய தனாதிபதியாக அந்த குரு பகவான் வந்து அவருடைய நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வரும். இந்த 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்திலையும் இருக்குது, கடகத்திலையும் இருக்குது. அது கும்ப ராசிக்கு 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியம், கும்ப ராசிக்கு 6ஆம் இடங்கிற
ருண ரோக சத்துருஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியத்தில் ஒரு கோவில் கட்டணும், ஒரு கௌரவ பிரச்சனை கும்பராசிக்கு வந்து நிறுத்திடுவார். ஒரு கோவில் கும்பாபிஷேகம், ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட கைங்கரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்ய வேண்டிய நிலை. அல்லது பூர்வ புண்ணியத்தில் பழைய வீடு இருக்குங்க, அந்த வீடை இடிச்சிட்டு கட்டினா தாங்க மதிப்பு. அப்பா வாழ்ந்த வீடுங்க, அம்மா வாழ்ந்த வீடுங்க, அதை வித்துட்டு வர முடியாதுங்க. அது கம்மியான இடமா இருந்தாலும் அங்கே வச்சு தாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ சாமி. அதை எடுத்து கட்டணும். நகையை விட என்ன வந்துட போகுது, ஊரில் இருக்கிற கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வந்து பல வருஷம் ஆச்சுங்க, ஆனாலும் எங்கள் ஊரில் போய் சில விஷயங்களை நாங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஷேரில் போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து அந்த கோல்டாக வாங்கி வச்சு அந்த கோல்டை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கையில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் சொல்லி. ஏன்னா புதன்கிறது ஆடிட்டிங், சட்டம் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருவாரேன்னு நினச்சி நண்பர்கள் பேர்லையோ யார் பேர்லையோ கொடுத்து வச்சு அதை வாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை வெகுதனம் இருப்பவர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அடைய செய்யும். அடுத்து அந்த புனர்பூச நட்சத்திரம் சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கிறனால மனசு வந்து அப்பப்போ இவர்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சந்திரன் வீட்டில் இருக்கிறனால, 6ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு கடன் வாங்கிடுவாங்க, அது இஎம்ஐன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம். ஒரு வீட்டையே லோன் போட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருவாங்க. நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஸுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும், அந்த வேலை ஸ்டாப் ஆகிடும். ஒரு 4 மாதம் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு நிறைய தடங்கல்கள் வரும். அந்த 4 மாதம் சமாளிக்கிறதுக்கு இந்த தங்கம் துணையாக இருக்குமே நினச்சி போய் அடமானம் வைப்பாங்க. அந்த வச்சதுலேருந்து மறு வேலை கிடைக்கிறதுல இவர்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 6ஆம் இடங்கிற வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் இவர்களுக்கு பிரச்சனை வரும். கும்பராசிக்கு குரு பகவானுடைய மற்றொரு நட்சத்திரம் 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் துலாத்திலையும் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் விருச்சிகத்திலையும் பரவி இருக்கிறதுனால அந்த பாக்கியங்கள் அனுபவிக்கும் போது எல்லாரும் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், நல்ல ஒரு வண்டி வாங்கணும், வீடு கட்டணும், சொத்து சுகங்களை சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த பாக்கியங்களை அனுபவிக்கிற போகும்போது இந்த தங்கம் என்ற பாக்கியத்தை இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக, எதிர்காலத்திற்காக, பூர்வ புண்ணிய பாக்கியத்திற்காக இவர்களுக்கு வந்து நிறைய அந்த தங்கத்தினால கடன்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தொழில் ஸ்தானத்தால் கும்பராசிக்காரர்கள் தொழிலை விரிவுபடுத்துறேன், தொழில் நடத்துறேன், தொழிலுக்கு முதலீடுகள் போடுறேன், சொந்த தொழில் பண்றேன், இந்த தொழிலுக்கு புதிய இயந்திரங்கள் எல்லாம் வாங்க போறேன், புதிய வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தங்கத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானாதிபதியாக அந்த இடத்துல குருவினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பதால் இவர்களுக்கு தங்கத்தால் பிரச்சனை வரும். அப்படி கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் விரிவாக்கம் பண்ணும்போது முதல்ல உங்க ஐடியாவில் தங்கத்தை வச்சுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததென்றால் நீங்கள் 1க்கு 3 தடவை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை என்னவா இருக்கிறாரு, ராகு கேதுவோட சேர்ந்துருக்கிறாரா, வேற எங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத கவனிக்காமல் போய் வச்சிங்கன்னு சொன்னால் தொழிலும் இழந்து நகையும் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை குரு கொடுத்து விடலாம். என்னதான் உங்கள் லக்னத்திற்கு குரு யோகாதிபதியாக இருந்தாலும் கூட குரு யோகாதிபதியாக வர்ற லக்னங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக வர்றதில்லை, சுக்கிரன் யோகாதிபதியாக வர்ற லக்னங்களுக்கு குரு யோகாதிபதியாக வர்றதில்லை. ஆக அந்த ஆபரணமும் தங்கமும் சேரும் பொழுது அதனால் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை கும்பராசிக்காரர்கள் அதிகமாக அனுபவிக்க வைப்பதற்கு காரணமே தொழில் ஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய கடனை சமாளிப்பதற்கு தங்கத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு வந்து. கும்பராசினியர்கள் இவங்க வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா இவர்களுக்கான உகந்த நாள் எது சார்? காசு இருக்கிற எல்லா நாளும் உகந்த நாள் தான் தங்கம் வாங்குறதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த காசு வரணுங்க. அந்த வந்த காசு, ஏற்கனவே காசு இருக்குது, அந்த வந்த காசு வந்து நகைக்குத்தான் போகுமா, நகை தான் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. காசை எடுத்து வைப்போம், காலையில் நகை கடைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்போ தான் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வரும், அப்போ தான் ஸ்கூலில் உண்டே கட்டுற மாதிரி வரும், ஏதோ ஒரு வண்டி பிரச்சனை வரும், வாகன பிரச்சனைகள் வந்து பழுது போய் அதுக்கு பணத்தை இழக்கிற மாதிரி வரும். குருவோட அருள் பெற்று அந்த நகையை வாங்குவதற்கு உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு அதிகம் வரலாம். அதுக்காகத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நல்ல நேரம் நல்ல நாளை நீங்கள் முன்னவே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் போய் நீங்கள் வாங்கும்போது அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பஞ்சாங்கங்களில் குறிப்புகள் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் கும்பராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. சார், கும்பராசி அப்படின்னாலே சனி பகவானுடைய ஆதிக்கம் தானே, அப்போ சனிக்கிழமையும் உங்க வாங்கலாம்? சனிக்கிழமையும் இவர்கள் வாங்கலாம், ஆனால் சனி பகவானுடைய பெருக்கு என்று சொன்னால் நான் தான் ஒவ்வொரு ராசிக்கும் தகுந்த மாதிரி அதனுடைய நுட்பங்கள் மாறும். இதை பற்றி சொல்லணும்னா அந்த வீடியோ முழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால அந்த நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி இவர்கள் வந்து புதன் வெள்ளி ஞாயிறு அதில் வந்து புதன்கிழமைகளில் 10:30 12 மணிக்குள்ளாக, வெள்ளிக்கிழமைகளில் 7:30 9 மணிக்குள்ளாக உள்ள, ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து 4:30 அன்றைய நாள் உங்க நட்சத்திரத்தின் தாராபலன் அடிப்படையில் யோகமான நாளாக இருந்தால் சிறப்பு. ஒரு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கக்கூடாது. நீங்க வந்து கும்பராசியில பிறந்திருக்கிறீங்க, அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து உங்கள் அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தினுடைய உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கக்கூடாது. இந்த கிழமைகளில் அன்றைய நாள் ஒரு வளர்பிறை முகூர்த்த நாளாக இருந்தாலும், உங்களுக்கு யோகமான திதிகளாக இருந்தாலும்,
உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தனம் தரும் சம்பத்து தாரை சாதகத்தாரை இந்த மாதிரியான நல்ல தாராபலன்கள் அடிப்படையில் கூடிய நாளாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. நம்ம கூட நட்சத்திர சீரியஸில் இந்த தாராபலன்களுடைய வழிபாடுகள் சூட்சமங்களை தொடர்ச்சியாக சொல்கிறோம் பார்ட் 3 வீடியோவில். அதை பார்க்கும்போதே நம்ம நேயர்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த நாளை செலக்ட் பண்ணும்போது இன்னும் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் போய் வாங்கலாம். இது வேற ஒன்றும் சூட்சமம் கிடையாது, குளிகை நேரம். நீங்கள் இந்த நேரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய காசு காரியங்கள் உங்களுக்கு தங்கத்திற்கே சென்று முழுமையாக வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இப்போ பணம் இருக்குது, அதனால அந்த பணம் தங்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொன்னீங்க. இப்போ பணம் வேணும் தங்கம் வாங்குறதுக்கு, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். நிச்சயமாக பணம் வேணும் தான். பணம் நமக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கும். அது தங்கம் வாங்குவதற்கான பணமாக நமக்கு வேணும், அது செல்வம் சேர்ப்பதற்கான பணமாக வேணும்னா ஒவ்வொரு ராசிக்கும் தங்கம் சேர்ப்பதற்கென்றே சூட்சம தெய்வ வழிபாடுகளையும் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பூஜை முறைகளை, எளிமையான பூஜை முறைகளை அவர்கள் கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் பெறலாம். கும்பம் ராசியாதிபதி சனி, 5ஆம் இடங்கிறது தெய்வத்தை சொல்லக்கூடியது. 5ஆம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமாக புதன் வருகிறார், மகாவிஷ்ணு வருகிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மகாவிஷ்ணுவை போய் பார்த்து வெறுங்கையில் போகாமல் தாமரை மலர் கொண்டு துளசி கொண்டு அவரை போய் பார்த்து அந்த மகாவிஷ்ணுவிடம் நல்ல பரிபூரணமாக வேண்டிக்கிட்டு கோயிலை முழுவதுமாக சுற்றி உட்காராமல் எந்திரிச்சு வரணும். ஏன்னா மகாவிஷ்ணுகிட்ட போகும்போது நீங்கள் வரம் வேண்டும் போது அந்த லக்ஷ்மி தேவியும் உங்கள் கூட வருவதாகவே ஐதீகம். நீங்கள் கோவிலில் உட்காரும்போது லக்ஷ்மி தேவி அங்கேயே தங்கி விடுவார் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. மற்ற கோவில்களில் உட்கார்ந்து எந்திரித்து வருவோம். மகாவிஷ்ணுவை கும்பிடும்போது நல்ல வரத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். வரும்போது வெறுங்கையில் வராமல் சுவாமிகள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய குங்கும பிரசாதம், அதிலும் பெருமாள் கோவிலில் ஆண்டாள் சன்னதியில் கொடுக்கக்கூடிய திருமஞ்சனத்தை வாங்கி கும்பராசிக்காரர்கள் ₹1 நாணயத்தை எடுத்து அந்த திருமஞ்சனத்தை தொட்டு, கும்பராசி காற்று ராசி என்பதனால வீட்டில் அற்புதமான நறுமணங்கள், சாம்பிராணி தூபங்கள், அதோட வெண்கடுகை, கண் திருஷ்டி பாதிப்புகள்லாம் போக்கக்கூடிய வெண்கடுகை சேர்த்து நல்ல தூபமிட்டு அந்த ஆண்டாளினுடைய திருவுருவ படத்தை வைத்து அந்த காயினையும் திருமஞ்சன பொடியையும் வைத்து இன்றிலிருந்து நான் தங்கம் சேர்ப்பதற்கு தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டும் போது அந்த ஆண்டாளினுடைய பூரண அருள் கிடைத்து இவர்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சரி, இந்த கும்பராசினியர்கள்லாம் ஏதோ சில காரணங்களுக்காக தங்கத்தை அடகுல வச்சிருக்காங்க அப்படின்னா விரைவிலேயே மீட்கணும், அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? நிச்சயம், அதாவது வாங்குவதற்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குதோ அதை மீட்பதற்கும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் வச்ச நேரம் என்னங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். நான் போய் சனிக்கிழமை வைக்கிறேன், அஷ்டமி நாளில் வைக்கிறேன், கரி நாளில் வைக்கிறேன், ஏன் நட்சத்திரத்துக்கு தாராபுலன் பிரதியகு தாரையில் போய் வைக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லும்போது நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரி ஏதோ ஒரு காலத்தில் வச்சுட்டீங்க போராடுறீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரர்கள் சப்தகன்னிகளுடைய வழிபாடுகளை சனிக்கிழமைகளில் செய்யும்போது அவங்களுக்கு போய் ஒன்றுமே முடியலனாலும் ஒரு சூடம் பொருத்தி கும்பிட்டா கூட அவங்க கூட காப்பாற்றுவாங்க கும்பராசியை. அதே போல் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கூடுதல் சிறப்பு. இதை செய்துட்டு வர்றது இவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் தொடர்ச்சியாக போய் ஒரு 8 சனிக்கிழமையாவது தொடர்ச்சியாக அவர்கள் வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே சனிக்கிழமை என்று அம்பிகையை போய் மொட்டு உள்ள முல்லைப்பூ கொண்டு போய், மலராத முல்லைப்பூ, மொட்டுள்ள முல்லைப்பூ, கோவிலுக்கு போனதுக்கப்புறம் மலர்ந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கொண்டு போய் சாற்றி அவர்களுக்கு வழிபாடு செய்து அந்த அம்பிகையின் சன்னதி முன்னாடி ஒரு காசை வச்சு எடுத்துகிட்டு இந்த காசு நகை திருப்புறதுக்கு இதோட காசு சேரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டும்போது அந்த அம்பாள் எந்த அம்பாளாக வேணாலும் இருக்கலாம். காமாட்சியாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், கருமாரியாக இருக்கலாம். ஏனென்றால் கும்பராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனே கடன் எதிரி வழக்கு ரோகத்திற்கான கிரகமாக வருவதனாலும் 2க்குடைய தனஸ்தானாதிபதி குரு 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுவதனாலும் அந்த அம்பாளுடைய வழிபாடை சூரிய அஸ்தமன நேரத்திற்கு பிறகு போய் கும்பராசிக்காரர்கள் காலையில் சப்தகன்னி, மாலையில் அம்பாள் வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும். 8 சனிக்கிழமை சொல்லியிருக்கீங்க, அருமையான வழிபாடு சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே இந்த நேரம் அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. நிச்சயமா இந்த வழிபாட்டுக்கும் நேரம் சொல்லுங்க. நிச்சயமா, நம்ம தாலி கட்டுற முகூர்த்த நேரம் கூட முகூர்த்த நேரம் மொத்தமாக கிடையாது, அதுக்குள்ள உபமுகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கு. அதுதான் முக்கியமான நேரம். தாலி வாங்குவது கூட ஒரு நல்ல முகூர்த்த நாள்னு நம்ம நினைக்கிறோம், அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். நான் கூட 12 ராசிகளுக்கும் தாலி வாங்கும் நேரம் என்னங்கிறத பதிவுலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் காலை குரு பகவானுடைய ஓரை 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள இந்த சப்தகன்னிகளுடைய வழிபாடுகளை செய்ய ஆரம்பிக்கணும். மாலையில் நான் அம்பிகை சூரிய அஸ்தமன நேரம்னு சொல்லிட்டேன். 7 மணிக்கு மேலே நீங்கள் 8 மணிக்குள்ள கோவில் நடை சாத்துவதற்கு உள்ளாக நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது கூடுதல் சிறப்பு.
பொதுவாக தங்கம் அப்படின்னாலே வந்து குருவினுடைய அருள் வேணும் இல்லையா? குருவினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு குருஸ்தலம், எந்த குருஸ்தலத்துக்கு இவங்க போகணும்? குரு பகவானுடைய அருள் எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும் அவருடைய அருள், அவருடைய கடைக்கண் பார்வை நேருக்கு நேரம் அவரை நின்று வேண்டும் போது கண்டிப்பாக கிடைக்கும். நமது நேயர்கள் வந்து நிறைய குரு ஸ்தலங்கள் அவங்க ஊர்லேயே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறையாக இருக்கும். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு, திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி பக்கத்தில் புளியாரை தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், மதுரை மாவட்டத்தில் குருவித்துறைங்கிற இடத்துல சோழவந்தானுக்கு அருகில் ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம், சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய ஸ்தலம், அம்பிகை மீனாட்சியும் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். அதே போல் சென்னையில் வந்து திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தக்கோலம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தலம். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி பக்கத்தில் வைரோன்பட்டியில் கல் தூணுக்கு இடையில் இருக்கக்கூடிய அற்புதமான தட்சிணாமூர்த்தி ஸ்தலம். கோவை மாவட்டத்தில் நம்ம திருப்பூருக்கு பக்கத்தில் அவினாசி ஜோதிலிங்கேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம். ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம். திருச்சியில் லால்குடியில் சப்தரிசீஸ்வரர் கோயிலில் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது. இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்வதும், உங்கள் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை நீங்கள் பதிவிடுவதும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். குருவருளால் எல்லா திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே பாடல் பெற்ற அற்புதமான சிவஸ்தலங்கள் இருக்கும். அங்கே நவகிரகத்தில் குருவையும் கும்பிடலாம், தட்சிணாமூர்த்தியையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி ஸ்தலங்களுக்கு நீங்கள் போனாலே போதுமானது. ஆக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களும் சரி, இன்னும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களையும் சரி, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களையும் சரி, நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது நம்ம மற்ற நேயர்களும் பார்த்து அதை பயனடைவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். அதை நம்ம நேயர்கள் செய்யும்போது மிகுந்த ஒரு வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கும். நிறைய தங்க நகைகள்லாம் உங்களுக்கு சேரட்டும். அடகு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை விரைவிலேயே மீட்கட்டும். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.